இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ நக்கெட்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆனியன், கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா, 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளவரில் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன், சில்லி, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் ஒன்றா அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொட்டேட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொட்டேட்டோஸ் எடுத்து அதை அரைச்சி ஊற்றிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் துருவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு வரணும். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுக்கணும். அப்படியே ரொம்ப மிக்ஸ் பண்ணால் கொலக்கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம மீடியம் சைஸ் பால்ஸாக வந்து அதை உருட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து ஒரு டிப் கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ண விட்டதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டு அதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு கூட சாஸ் வச்சு உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். வெளியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.